மகாராஜா படத்தோட சில ஹிடன் டீடைலான வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம டிகோட் பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். படத்தோட ஓப்பனிங்லேயே பார்த்தீங்கன்னா போலீஸை ஒரு நெகட்டிவ் ஷேடோவில் காமிச்சிட்டு கிளைமேக்ஸ் வரும்போது பார்த்தீங்கன்னா போலீஸை நல்லவங்க மாதிரியே காமிச்சிருப்பாங்க. போலீஸ் பார்த்தீங்கன்னா சிங்கம் புலியை கொல்றதுக்கு கத்தி எடுத்து விஜய் சேதுபதி கையில் கொடுத்துட்டு வெளியே வந்து என்ன சொல்லிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, நானும் பார்த்துக்கலாம், செத்தா சாகட்டும், நம்ம பொண்ணுக்கு இந்த மாதிரி இருந்தால் சும்மா இருப்பான்னு சொல்லிட்டு சொல்லிருப்பாரு. இந்த சீன் எதுக்காக பார்த்தீங்கன்னா, இந்த ரேப் பண்ணப்பட்ட பொண்ணோட வயசுலேயே இந்த போலீஸ்காருக்கும் இந்த படத்தில் ஒரு பொண்ணு இருக்குன்னு காமிச்சிருக்காங்க. டைரக்டர் பார்த்தீங்கன்னா வெறும் 4 செகண்ட் சீன்ல அம்மாவும் பொண்ணு ஸ்கூல்ல இருந்து வர மாதிரி போலீஸ்காருக்கு ஒரு பொண்ணு இருக்குன்னு சொல்லிட்டு இந்த படத்துல ரிஜிஸ்டர் பண்ணிருப்பாரு. இந்த 4 செகண்ட் சீனை எத்தனை பேர் படத்துல கரெக்டா நோட் பண்ணி சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. கிளைமேக்ஸ்ல வில்லன் பாத்தீங்கன்னா அப்பா தான் பொண்ணுக்கு என்ன கொடுமை பண்ணக்கூடாதோ அந்த கொடுமை பண்ணதுனால அவர் மன உளைச்சல்ல பாத்தீங்கன்னா சூசைட் பண்ணிப்பாரு. அவரோட ரத்தம் பாத்தீங்கன்னா பொண்ணு நடந்து போன பாதத்துல போய் சேரும். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துக்காட்டுல எப்படிச்சு பாத்தீங்கன்னா, உன் காலை கழுவி தண்ணியை குடிச்சா கூட அந்த பாவம் குறையான்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. அதே போலதான் இந்த சீன்ல அப்பாவோட ரத்தத்தினால பொண்ணோட பாதத்தை கழுவினா கூட அந்த குறைகள்லாம் தீராதுன்னு சொல்ல வராங்க. இந்த படத்துல டைரக்டர் பாத்தீங்கன்னா இந்த சீனை தத்ரூபமா அழகா காமிச்சிருக்காரு. இந்த படத்தோட லாஜிக் மிஸ்டேக் என்னன்னு பாத்தீங்கன்னா, விஜய் சேதுபதியோட பொண்ணு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு ரேப் பண்ணப்பட்டது தெரிஞ்சிருந்தா ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி ஆகணும். இப்படி போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாத மாதிரி இந்த படத்தை கூட்டு போந்து படத்தோட லாஜிக் மிஸ்டேக் கூட சொல்லலாம். டைரக்டரோட ஸ்கிரீன் பிளே மூலமா எதை பத்தியுமே யோசிக்க வைக்காம கதைக்குள்ளேயே கூட்டு போயிட்டாரு. சிங்கம் புலி பாத்தீங்கன்னா இந்த படத்துல நெகட்டிவ் ஷேடோல வேற லெவல்ல நடிச்சிருப்பாரு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு, மகாராஜா படம் உங்களுக்கு பிடிக்குமா இல்லையா சொல்லிட்டு மறக்காம எங்களோட கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு, விஜய் சேதுபதி ஃபேன்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நான் உங்கள் சேன்.